காமினி ரிதிகி யாமினி சுகலு காமனீய கனிதே பவான் பூர்ணசம்மதரசர்ணமம் கமபி யோகிகம்யமனுபாவயன் பிரம்மசங்கரமுகானபீக பசுபங்கனாசு பகுமானயன் பக்தலோககமனீய ரூபகமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோககமனீய ரூபகமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோககமனீய ரூபகமனீய கிருஷ்ண பரிபாகி மாம். ராசக்கிரீடையை உபதேசம் பண்ணாள் பிரம்மனிஷ்டா. உடனே பரீட்சித்து எழுந்து நமஸ்காரம் பண்ணி 3 ஸ்லோகங்களால் கேட்டாள். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ண பிரபு பரஸ்திரிகளோடு சேர்ந்து நர்த்தனம் பண்ணாள். சொன்னாலே இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டாள். உடனே பல ஸ்லோகங்களில் ராசக்கிரீடா சமர்த்தனம் சொன்னாள். ஈஸ்வரனுடைய காரியத்திலையும் மகான்களுடைய ஞானிகளுடைய காரியத்திலையும் தர்மத்துக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவளுக்கு எந்த விதமான பாதையும் அதனால் வராது. வன்னே சர்வபுஜோயதானாள். அக்னியில் சுத்தமான பசு நெய் ஆகுதி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறார், குப்பை எரிச்சாலும் எரிக்கிறார். பசு நெய்யால் அக்னிக்கு சுத்தியம் இல்லை, குப்பையால் ஒரு அழுக்கும் போய் ஒட்டலை. தர்மம் வியதிக்கிரமோ திருஷ்டா ஈஸ்வராணாஞ்ச சாகசம் தேஜீயசாம் ந தோஷாய வன்னேகே சர்வபுஜோயதா நைதத் சமாச்சரேஜ்ஜாது மனசாபி ஹ்யனீஸ்வரः விசரன்னு. வேற ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடியவன் மனசால கூட என்ன நினைக்கப்படாதுன்னு விட்டார். நினைச்சா என்ன ஆகும்னா ஆச்சரன்னு மௌட்யாது வினஷ்யதி ஆச்சரன் மௌட்யாது யதா அருத்ரஹா அப்திஜம் விஷம். பரமேஸ்வரனா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் பரமேஸ்வரன் காலக்கூட விஷத்தை சாப்பிட்டாரே நானும் சாப்பிட்றேன்னு ஆரம்பித்தா எப்படி அழிஞ்சு போயிடுவனோ அந்த மாதிரி பகவானா இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் ராசக்கிரீடை நானும் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறேன், நானும் பரஸ்திரிகளோடு சேர்ந்து நர்த்தனம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தான்னா அழிஞ்சு போயிடுவான். வினஷ்யதி ஆச்சரன் மௌட்யாத் யதா ருத்ரஹா அப்திஜம் விஷகு நாசூயன் கலு கிருஷ்ணாய மோகிதாஸ்தஸ்ய மாயயா மன்யமானாக ஸ்வபார்ஷ்வஸ்தான் ஸ்வான் ஸ்வாந்தாரான் ரஜூகசக. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு கோபனுக்கும் தன்னுடைய பத்னி தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே பாவமாக தன்னை விட்டு பிரிஞ்சு போன பாவமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்ன பிரம்மனிஷ்டா நாங்கள்லாம் பிரம்மனிஷ்டால் வாக்காக சொன்னது. நாங்கள்லாம் பகவான் ஆராதிக்கலை, அவனுடைய பாதத்தை ஆராதிக்கலை. அவன் பாதத்தில் ஒட்டின்றிருக்கக்கூடிய பாத தூளியை சேவிச்சதுனாலேயே ஆசையே மனசில் வராதபடி நாங்கள்லாம் இருக்கோம்னு சொன்னால் அவனுக்கு எதுடா வந்தோம்? யத்பாத பங்கஜ பராக நிஷேப திருப்தாக. மகான்களுக்கு ஞானிகளுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய ஸ்லோகம் இது. யத்பாத பங்கஜ பராக நிஷேப திருப்தாக ஸ்வைரஞ்சரந்தி முனையோபி நக்கியமானாக தஸ்யேச்சகா ஆத்தவபுஷக குதயேவ பந்தக. யத்பாத பங்கஜ பராக நிஷேப திருப்தாக யோக பிரபாவ விதுதா கில கர்ம பந்தாக ஸ்வைரஞ்சரந்தி முனையோபி நக்கியமானாக தஸ்யேச்சகா ஆத்தவபுஷகா குதகேவ பந்தக. பகவான் ராசக்கிரீடை பண்ணுறது அவனுக்கு வயசு 7. 7 வயசு குழந்தைக்கு என்னமா விபரீதமான ஒரு விகல்பமான எண்ணம் என்னமா வர முடியும்? அது மாத்திரமில்லை, நாம் பார்க்கக்கூடிய திருஷ்டிகோணத்தை போல இருக்கு. தர்மபுத்திரன் துரியோதனன் 2 பேரும் கிளம்பி போனா. தர்மபுத்திரர் கண்ணுக்கு உலகத்தில் கெட்டவன் யாருமே தெரியல, துரியோதனுடைய பார்வையில் நல்லவன் யாருமே தெரியல. பார்க்கக்கூடியவனுடைய பார்வையை பொறுத்துனா இருக்கு. ஜலம் அழுக்காக இருந்தால் ஒரு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய வஸ்து கூட தெரியல, சுத்தமாக இருந்துருச்சுன்னா 100 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய வஸ்து கூட தெரிகிறது. மனசுங்கிற தீர்த்தத்தை சுத்தம் பண்ணி வச்சிருந்தாள் கோபஸ்திரிகள். உள்ளே இருக்கக்கூடிய பகவானை சாட்சாத்கரித்து பார்த்தா. இதுதான் விஷயம். அது மாத்திரம் இல்லை, ராசக்கிரீடையுடைய ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னாக்க ஒவ்வொரு கோபஸ்திரியும் ஒரு காரியத்தில் இருந்தால் பகவான் வேணுகானம் செய்த பொழுது அவா காரியத்தை விட்டுட்டு வந்தா. அப்படியே விட்டுட்டு வந்தா. விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி பால் கறந்து கொண்டு இருந்த கோபிகை, பாலை காய்ச்சிருந்த கோபிகை, பர்த்தாவுக்கு பரமாறி இருந்த கோபிகை, கைங்கரியம் இருந்த கோபிகை, குழந்தைக்கு பால் கொடுத்துருந்த கோபிகை, சாப்பிட்டு கோபிகை, இப்படிகள்லாம் வித்தியாசங்கள்லாம் உண்டு. அங்கே பகவான்கிட்ட வந்தப்புறம் ராசக்கிரீடையில் பங்கு கொண்டப்புறம் அந்த கோபிகை இந்த கோபிகைன்னு பிரித்து பேசுறதுக்கு அங்கே பிரமேயமே இல்லை. அது மாதிரி பல மார்க்கங்களால் பகவானை வந்து தேடுறாள் ஜீவர்கள். சில பேர் கர்மானுஷ்டானம் பண்ணுறாள், சில பேர் ஆத்ம விசாரம் பண்ணுறாள், சில பேர் பக்தியிலேயே பல பிரிவுகள், சில பேர் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுற
சில பேர் பாராயணம் பண்ணுறா, சில பேர் பூஜை பண்ணுறா, சில பேர் ஜபம் பண்ணுறா, சில பேர் க்ஷேத்ராடனம் பண்ணுறா, சில பேர் தீர்த்தாடனம் பண்ணுறா. எந்த மார்க்கத்தால் பகவானை தேடினாலும் பகவான் அழைக்கிற போது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே போய் சேர்ற போது அது மட்டும் வேறு வேறு பிரிவுகள் இருக்குது. அந்த மார்க்கத்தை அனுசரித்தவன் இந்த மார்க்கத்தை அனுசரித்தவன் என்று பிரிவு உண்டு. பகவான்கிட்ட போய் சேர்ந்தப்புறம் அந்த பிரிவு கிடையாது. நதிகள் பல, சமுத்திரம் என்பது ஒன்று, பாதைகள் பல, போய் சேரக்கூடிய இடம் என்பது ஒன்று, சத்தியம் என்பது ஒன்று, பேசக்கூடிய சொற்கள் பலதாக இருக்குது, பாஷைகள் பல, மௌனம் என்பது ஒன்று. மௌனத்தில் போய் பாஷைன்னு சொன்னால் அவர் சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறார், தமிழில் பேசுகிறார், இங்கிலீஷில் பேசுகிறார், ஹிந்தியில் பேசுகிறார், ஏதோ சொல்லலாம். ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்க போகிறேன்னு சொன்னால் அந்த முதல் 10 வினாடிகள் சம்ஸ்கிருத மௌனம், அப்புறம் ஒரு 10 வினாடிகள் தமிழ் மௌனம், அப்புறம் ஒரு 10 வினாடி இங்கிலீஷ் மௌனம். இதை தான் வைதிகார்த்தம் இல்லையோ மௌனத்தை. ஹவு கேன் யூ குவாலிஃபை சைலன்ஸ்? பாஷையாக இருந்தால் ஏதோ ஒரு பாஷைன்னு பேரை சொல்லலாம். மௌனத்தில் போய் நீங்கள் சம்ஸ்கிருத மௌனம், தமிழ் மௌனம், மலையாள மௌனம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை குவாலிஃபையே பண்ண முடியாது. அதனால் பல மார்க்கங்களில் இருக்கக்கூடியது ஒரே இடத்துல போய் தயமடைகிறது. கோபஸ்திரிகள்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஜீவர்களாக இருக்கிற மட்டும் பிரிவுகள். அந்த இண்டிவிஜுவாலிட்டியானது கெட்ஸ் சம்மர்ஜ் இன் த கிரேட்டஸ்ட் காஸ்மிக் ஐடென்டிட்டி. பகவத் ஸ்வரூபத்தில் போய் லயமடைகிற போது சமுத்திரத்தில் போய் லயமடையக்கூடிய நதிகளை போல லயமடைஞ்சுட்டால் பகவத் ஸ்வரூபத்தை தவிர வேறு தனக்குன்னு தனியாக ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, தனியாக ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னு உணரக்கூடிய அந்த அனுபவத்தையே தான் ராசமாக எடுத்து சொன்னார். பகவான் ராசக்கிரீடை பண்ணுறபோது எந்த விதமான தர்மலோபமும் வரலைங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்தில் அத்யுதமாக ஒரு பிரமாணம் காட்டினார். பரீட்சித்துடைய பிராதுர்பாவம் மகாபாரதத்தை சொல்கிற போது அஸ்வத்தாமாவுடைய அபாண்டவாஸ்திரத்தால் பரீட்சித்து பிறக்கிற போதே கறிக்கட்டையாட்டமாக கைகாலெல்லாம் சூம்பி போய் பிறந்தான்னு இருக்குது. அசரீர வாக்கு ஒன்று கேட்டுது, நைஷ்டிக பிரம்மச்சாரி யாராவது இந்த குழந்தைய காலால் தொட்டால் அந்த குழந்தைக்கு திவ்ய ரூபம் வந்துடும்னு. எத்தனையோ மகர்ஷிகள் ரிஷிகள்லாம் இருக்கா, சாதுக்கள்லாம் இருக்கா, நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் யாரும் கிட்டக்க வரல. இந்த மனசு ரொம்ப பொல்லாது. எங்கேயாவது ஒரு க்ஷணகாலம் மனஸ்கலனம் ஏற்பட்டிருந்தா கூட நாம் காலால் தொட்டு அந்த குழந்தை திவ்ய ரூபத்தை அடையதேன்னு சொன்னால் இட் வில் பி எ பப்ளிக் அட்மிஷன் ஆஃப் எ பிரைவேட் லேப்ஸ். இந்த விஷபரீட்சை வாண்டான்னு பேசாமல் இருந்துவிட்டால் பகவான் 16,108 பத்னிகள், ஒவ்வொரு பத்னி மூலமாகவும் 10 பிள்ளைகள் அடைஞ்ச பெரிய குடும்பி சுவாமி காலால் தொட்டாள். உடனே அந்த குழந்தை திவ்ய ரூபத்தை அடைஞ்சுட்டாள். சாதுக்கள்லாம் அதுக்கு சாட்சியாக இருந்தாள். பகவானுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த விதமான பங்கமும் இந்த ராசக்கிரீடை பண்ணுற போது ஏற்படலை. பங்கம் ஏற்படலைங்கிறதுக்கு வேற பிரமாணம் வேணுமோன்னு கேட்டாள். விமோகனே வல்லவகேகினி நாம் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம் சம்பத்யதே பாலகஜீவனம் தத் சத்யேன ஏனைவ சதாம் சமக்ஷம் விக்ரீடிதம் ரஜவதூபிரிதஞ்ச விஷ்ணோः ஸ்ரத்தான்விதோன் சுணுயாத் அதவர்ணயேத்யः பக்திம் ஹரோ பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகமாஷு அபகினோதி அச்சிரேண தீரः. இது பலஸ்ருதி, ராசக்கிரீடைக்கு பலஸ்ருதி சொல்லியிருக்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, முதல் லீலையாக இருக்கக்கூடிய பூதனா மோட்சத்துக்கு பலஸ்ருதி சொன்னார். கோவிந்தே லபதே ரதிம் அப்படின்னு பலஸ்ருதி சொன்னாள் 6வது அத்தியாயத்தில். ராசக்கிரீடை இந்த லீலைகள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய நிலையில் ராசக்கிரீடைக்கு பலஸ்ருதி சொன்னாள். மீதி லீலைகளில் பிரம்மமோகன் லீலைக்கு பலஸ்ருதி சொல்லியிருக்கார். நேற்றுக்கு பார்த்தோம். அதே சமாஸ்ருதாயே பதபல்லவப்ளவம் மகத்பதம் புண்ணியகசோ முராரேகே பவாம் புதிகி வத்சபதம் பரம் பதம் 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 யத் விபதாம் ந தேஷாம். காளிநடனத்துக்கு பகவான் வாக்காரியே பலஸ்ருதி சொன்னாள். காளிநடனத்தில் சில லீலைகளுக்கு தான் பலஸ்ருதி சொல்லியிருக்காள், எல்லா லீலைகளுக்கும் சொல்லலை. ராசக்கிரீடை கடைசியில் முத்தாய்ப்பு வச்சா பல பலஸ்ருதி சொல்கிற போது யார் இந்த ராசக்கிரீடை ராச பஞ்சாத்தியாயின்னு பேர், 5 அத்தியாயங்கள். அந்த ராசக்கிரீடா வைபவத்தை யார் ஸ்ரத்தையோடு கேட்குறாளோ, யார் ஸ்ரத்தையோடு சொல்கிறாளோ, ஸ்ரத்தான்வித்தோன்னு சுனியாத்து அதவர்ணயேத்யா. பகவான்கிட்ட பரம பக்தி ஏற்பட்டு ஹிருதய ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஹிருதய ரோகம்னா ஹார்ட் ப்ராப்ளம்கள்லாம் நிவர்த்தி ஆகும், அதுவும் நிவர்த்தி ஆகும். எல்லாத்தையும் விட பெரிய ரோகமானது இட் இஸ் நாட் சம்திங் விச் கேன் பி டெஸ்டட் பை அன் இசிஜி. அது காமங்கிற ஆசை தான் ஹிருதயத்துக்கு பெரிய ரோகம். அந்த காமம் ஆசை விலகி போயிடும். காமம் ஹிருத்ரோகம் ஆசு அபகினோதி அச்சிரேன தீரகான்னு உத்தமமான பலஸ்ருதி சொல்லியிருக்கார். இந்த ராசக்கிரீடைக்கு நம்ம கிடச்ச 5 நாட்களில் பூதனா மோட்சத்தை டச் பண்ணிட்டு ஆரம்பித்தோம். ராசக்கிரீடை பறிக்கிறதும் சுவாமி கொண்டு சேர்த்துருக்கார். நானும் ஏதோ மூச்சை பிடிச்சின்னு இந்த ராசக்கிரீடையை ஒரு வழியாக
கொண்டு பூர்த்தி பண்ணியாச்சு. நான் பண்ணேன்னு சொல்லப்படாது, சுவாமி பூர்த்தி பண்ணி வச்சார். ஏன்னா ராசக்கிரீடையே இந்த 5 நாளைக்கு ராசக்கிரீடை மாத்திரம் சொல்லியிருக்கலாம், அது வேறு விஷயம். அது கொஞ்சம் டீட்டெயில்டு அப்ரோச்சாக இருந்திருக்கும். ஆனால் கிருஷ்ணலீலைன்னு அவர் கேட்டு விட்டார் ராமச்சந்திர மாமா. அதனால் கிருஷ்ணலீலையே சொல்லும்படியாக சுவாமி வச்சுவிட்டார். இன்றைக்கி பூர்த்தி ஆகுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் எல்லாம் பூர்த்தி ஆகிடும். கடைசி மட்டும் எல்லாரும் பொறுமையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பரஸ்ருதி சொல்லி பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமச்சந்திர மாமாவுடைய ஒரு ஆசை. அவர் தான் கேட்டார். கேட்டு சுவாமி சங்கல்பம் என்னாச்சு, அவர் கேட்டு 2-3 நாளில் உபன்யாசம் ஆரம்பிக்க முடியா சுவாமி செஞ்சுட்டார். அவள் 2 வார்த்தை பேசுவாள். மேலே அவருடைய பொண்ணும் ஒரு சின்ன பாட்டு பாட போகிறா. அதுக்கு மேலே பகவானுடைய சரணத்தில் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. வாங்க. ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த 7123 கார் யாராவது ஒருத்தர் தயவுசெய்து எடுத்துருங்க. அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லுவோம். 7123 கார் அது மாதிரி ஒரு 5 நாள் ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறது, பக்தி நிறைந்த ஒரு கூட்டத்தில் மிக சிறப்பான ஒரு கிருஷ்ணலீலாவை பற்றி நமக்கு எடுத்துரைத்து, முதல்ல 3 நாள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் சில பேருடைய வேண்டுகோள் இன்னும் 2 நாள் பண்ணால் நல்லா இருக்குமே, பட் அவருக்கு டைம் இருக்கணுமே கேட்ட ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய அதிர்ஷ்டம், நம்முடைய அந்த வேண்டுகோளுக்கு அவர் ஏற்று அந்த 2 நாளும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இவ்வளவு அருமையாக இவ்வளவு சிறப்பாக, அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ்னால் பின் ட்ராப் சைலன்ஸ், அத்தனை பேரும் அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி நிச்சயமாக இதனுடைய பகவானுடைய கடாட்சம் அருள் நம்ம அத்தனை பேருக்கும் நிச்சயமாக வாங்கி அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அவருடைய பிரவசனத்து மூலமாக. அந்த அளவிற்கு நம்ம ஒரு சிறப்பாக இந்த ஒரு 5 நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கூட யோசித்தோம். பட் அவருடைய டைம் இருக்குது, அதனால் முடியல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஒரு சப்தாகமே ஒரு தடவை வச்சுக்கலான்றது எங்களுடைய ஆசை. அதுக்கும் அவர் மனம் வந்து இது 3வது தடவை இங்கே வந்திருக்கார். ஏற்கனவே 3 தடவை வந்திருக்கார். இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெறும் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறதில்ல, இது போன்ற மேலும் மேலும் பல பிரவச்சனங்களை எங்களை கேட்பதற்கு நீங்கள் வந்து இருந்து அந்த பிரவச்சனத்தை பண்ணி கொடுக்கணும் பணிவாறு கேட்டுக்கொள்வோம். கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாக முதல்ல நம்ம ராமச்சந்திரன் சாருக்கு தான் இதை நன்றி சொல்லணும். ரொம்ப ஷார்ட் பீரியட் ஒரு 2 நாள் தான் டைம் இருந்தது. உடனே அவர் வந்து ராமச்சந்திரன் சார் வந்து இது மாதிரி சொன்னார். ஆகா, இது மாதிரி சம்பவங்கள், அதுவும் இவர் வராருன்னா அதுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க தாராளமாக நம்ம செய்யலாம்னு எங்களுடைய நிர்வாகம் அதுக்கு ஏற்று அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரொம்ப சுபமான ஒரு ரொம்ப சந்தோஷமான மன நெகிழ்ச்சியோடு, அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த பகவான்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு இவருடைய பிரவச்சனம் அமைந்ததற்கு கல்யாண நகர் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த சால்வை அணிவிக்கின்றோம். உங்கள்கிட்ட தனியாக சொல்லி அவர்கிட்ட சொல்லி சால்வை தான் வாண்டான்னு சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட நான் தனியாக சொல்லியிருக்கணுமோ என்னவோ தெரியல. சொல்ல விடல. ராமா எங்களுக்கு ஒரு பாக்கியம் அவர்கிட்ட சொன்னது எங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு ஒரு பாக்கியம், அது சால்வையை போகிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தினமும் பார்க்குறோம், சொல்லியிருக்கலாம் அவரை, ஆனால் சொல்லியிருந்தாலும் விடாமல் போட்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், உங்கள் அத்தனை பேர் சார்பாக தான் இதை போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குருப்பியோ நமக. லாஸ்ட் வீக் 29ஆம் தேதி அன்னைக்கு பிரம்மசியை பார்த்தேன். ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு அவரோட வீடியோ நான் நிறைய கேட்டிருக்கேன். பாகவதம் 105 வீடியோ போட்டிருக்கார். எல்லாமே 2 மணி நேரத்துக்கு மேலே. தவறாமல் நீங்கள் எல்லோரும் கேளுங்க, கேட்கலன்னா பிரமாதமாக இருக்கும். எனக்கு அதை பார்த்துக்கப்புறம் தான் எனக்கு பாகவதத்துலேயே ஒரு ஈடுபாடு வந்தது. ஸ்பிரிச்சுவலாக என்ன ஒரு லெவலுக்கு தூக்கின்னு போயிடுது. அதை இப்போ ராமாயணத்தை வந்து ஒரு 104 வீடியோ போட்டிருக்கார். இப்போ தான் அந்த ஜனவரி மாதத்தில் தான் ஆசிய சமாளத்தில் பண்ணியிருக்கார். ஸோ அதை இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். 29ஆம் தேதி கேட்டு ஒரு 3-4 நாள் 4ஆம் தேதிக்கு பிரவச்சனம் ஆரம்பிச்சிருது. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அவர் ஒத்துனது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். உங்கள் எல்லோரும் முன்னாடியும் அவருக்கு ஒரு நான் நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆசைப்பட்டேன்.
நிறைய லீலைகள் சொன்னார். ஒரு சின்ன ஒரு சாட்சி பாருங்க. அவர் வந்து இந்த ராசலீலை ரொம்ப முக்கியமான இதுன்னு சொல்லி முடிக்கிறார். பெரியவாரோட இதுலேருந்து பூ விழுந்தது. எவ்வளோ பேர் அதை அப்சர்வ் பண்ணேன்னு தெரியல. இதே மாதிரி 2-3 நாள் முன்னாடி ஒரு கிருஷ்ணலீலா பற்றி ஒரு முக்கியமான ஒரு சொல்லும்போது இதுலேருந்து பூ விழுந்தது. எல்லாம் ஒரு பெரிய சாட்சி. அவரும் இங்கே இருந்திருக்கார், அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு கல்யாண அசோசியேஷனில் பார்சாதி மாமா, கிருஷ்ணசுவாமி, அவர் நம்ம பிரகாஷ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி எவ்வளோ குறுகிய காலத்தை நமக்கு அகாமடேட் பண்ணியிருக்கா. எத்தனை நாராயண ஸ்லோகம், எத்தனை பாகவத ஸ்லோகம் அந்த 5 நாளில் நினச்சே பார்க்க முடியாது. ஸ்மரணம் பண்ணாலே போகிறோம், நமக்கு அவ்வளோ புண்ணியம். கோடானு கோடி நமஸ்காரம் பிரம்மசி அவர்களுக்கு. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் 5 நாளும் நீங்கள் வந்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிரசாதெல்லாம் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக ஒன்று சொல்லணும். இந்த ஆர்வி கேட்ரிங் வெங்கட்ராமன் சார் ஒரு 2 நாளைக்கு அவரே வந்து நான் இன்னைக்கு என்னுடைய பிரசாதம் என்னுடைய இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து 2 நாள் பண்ணி கொடுத்தார். வரதராஜன், சாரி, ஆர்வி கேட்ரிங் வரதராஜன், அவருக்கும் உங்கள் அத்தனை பேர் சார்பாலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஒரு சின்ன கிருஷ்ணகானம். என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி, கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை. கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைப்பான் கண்ணனே. உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைப்பான் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை. ஆ ஆ கடந்த 5 நாட்களாக இந்த கிருஷ்ண கீதையை ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட
சிரவணம் பண்ணின்னு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய கிருப்பையால் குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தால் தீர்க்கமான ஆயுஷம் திடகாத்திரமான ஆரோக்கியமும் ஸ்திரீகளுக்கு தீர்க்க சௌமங்கல்யமும் அஷ்டைஸ்வரிய சமிருத்தியும் தர்மத்துக்கு விரோதமில்லாத சகல மனோரத அவாப்தியும் எல்லாத்துக்கும் மேலாக பகவானுடைய சரணாரவிந்தத்தில் எல்லையில்லாத சாஸ்வதமான ஸ்திரமான அகைதுகமான பக்தியும் கொடுத்து அனுகிரமண்ணம் என்று சொல்லி பகவானை இந்த வியாசபீடத்திலிருந்து இந்த புண்ணியமான சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த ஏதாவது ஒரு க்ஷணகாலம் உங்கள் ஹிருதயத்தை தொடும்படியாக அமைஞ்சிருக்குமே, ஆனால் அதுக்கு வேறு காரணம் அடியனுக்கு தெரியாது. அடியனுடைய மானசீக குருநாதால் இப்பொழுது சேலத்தின் அருகில் சின்ன திருப்பதி என்ற புண்ணியக்ஷேத்திரத்தில் சமாதிஸ்தாளாக பிரகாசிக்கக்கூடிய சேங்காதிபுரம் பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் 100 வருஷ காலம் நம் மத்தியில் இருந்து ஆட்கொண்ட தெய்வமான மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் திரிபுரகேன் பெரிவாளுடைய அனுகிரகமும் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். அந்த குரு சரணார விந்தங்களில் உங்கள் ஒவ்வொருத்தருடைய சார்பதையும் அடியனுடைய சொந்த சார்பதையும் அனந்த கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி குருவர்களும் திருவர்களும் சேர்ந்திருந்து உங்கள் எல்லாரையும் தலைமுறை தலைமுறையாக ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை பகவான் ராமச்சந்திர மாமா மூலமாக கொடுக்கும்படியாக செஞ்சிருக்கார். அவருக்கும் அவள் குடும்பத்தை சேர்ந்தவா கடைசியில் பாடின டாக்டர் ஐஸ்வர்யா அவருடைய புத்திரி தான். அப்பா பொண்ணு 2 பேரும் இன்வால்வ் ஆகியிருக்கா. ரீடிங் டாக்டராக இருந்து இந்த சங்கீதத்தையும் இப்படி நல்லா பக்தியோடு அபிவிருத்தி பண்ணிட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அவள் ராமச்சந்திர மாமாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். இந்த இடத்த கொடுத்து நமக்கு சௌரியம் பண்ணி கொடுத்த கல்யாணகர் அசோசியேஷன் சேர்ந்த அன்பர்கள் எல்லாருக்கும் பகவானுடைய கிருப்பை பரிபூர்ணமாக இருந்து இங்கே நடக்கக்கூடிய சத்காரியங்கள் எல்லாம் கல்யாணத்தையே கொடுக்க, கல்யாணம் தான் மங்களம்னு அர்த்தம், கல்யாண நகர்னால் மங்களகரமான நகரம்னு அர்த்தம். அதனால் எல்லாருக்கும் பரம மங்களத்தை கொடுக்கும்படியா அவள் குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கும்படியா பகவான் அனுகிரகம் பண்ணம்னு பகவத் சரணத்தில் அனந்த கோடி வந்தனங்களை சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எல்லாத்தையும் பகவானுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறது தான் முறை. அவன் தான் பேச வைக்கிறான் பேசுகிறோம், அவன் பாட வைக்கிறான் பாடுறோம், நாம நினச்சி ஒரு துரும்பு கூட அசையாது. அப்படி பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞாபனம் இந்த மங்களாட்சர் பண்ணி கொண்டு வச்சுருக்கா. இதை கொடுக்கக்கூடியவனுக்கு என்ன யோகியதைன்னு பார்க்காதவங்க, யோகியதை எதுவும் இல்லைன்னு எனக்கும் பகவானுக்கு தான் தெரியும். இருந்தாலும் கிருஷ்ண லீலையுடைய பூர்த்தியில் கிருஷ்ணருடைய பிரசாதமாக அக்ஷதங்கிற பதத்துக்கு குறையாமல் தேயாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அக்ஷதமான ஒரு அனுகிரகத்துக்கு இந்த அக்ஷதை ஒரு அடையாளமாக இருக்கட்டும். 5 நிமிஷம்தான் வேணும் இங்கே இருக்கிறவா அவ்வளோ பேருக்கும் கொடுக்கறதுக்கு. மங்கள ஸ்லோகம் ஆரம்பித்த உடனே சிங்கிள் ஃபைலில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்தேன்னாக்க இங்கே எல்லாருக்கும் கொட்டாமல் சிந்தாமல் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு உங்கள் கையால் போடுங்கோ. ஆற்றுல பெரியவா இருந்தால் நமஸ்காரம் பண்ணி அவள் கையால் வாங்கிங்கோ இந்த அக்ஷதையை. எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் நித்தியமங்கலம் நித்தியஸ்ரீ எல்லாம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி பகவத் சரணத்தில் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி இப்போ பூர்த்தி பண்ணிக்கிறது. பூமன்காயேன வாசா முகுரபி மனசா त्वद्बल प्रेरितात्मा यद्यत् कुर्वे समस्तं तदिगपरतरे त्वय्यसौ अर्पयामि. பல அன்பர்கள் பல விதத்தில் கைங்கரியம் பண்ணிருக்கா. வரராஜ மாமா நைவேத்திய கைங்கரியம் ஏற்பாடு பண்ணிருக்கார். ராமன் அவர்கள் 3-4 நாளாக ராத்திரி திரும்பி போகிறபோது இங்கே வேறு காரெல்லாம் புக் பண்ணி வாங்கினா அவர் காரிலேயே கொண்டு போய் விட்டுருக்கார். நடுவர் ஸ்ரீராம் ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வந்தார். இது மாதிரி பல பேர் அவளுடைய பிடித்த பல விதங்களில் பிரகடனம் பண்ணிருக்கா. அவள் எல்லாருக்கும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. ஆத்மாத்வம் கிரிஜாமதிஹி பரிஜனா பிராணாஹ ஷரீரங்கிருகம் பூஜாதே விஷயோபபோகரச்சனா நித்ரா சமாதிஸ்திதிஹி சஞ்சார பதயோகோ பிரதட்சிணகதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரஹ யத்யத் கர்ம கரோமி தத்ததகிதம் சம்போ தவாராதனம். இந்த ஸ்லோகம் பூர்த்தி அன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா பூர்த்தியையும் சொல்கிறேன். இன்றைக்கி இட் அக்வயர்ஸ் ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் பிரதோஷமாக இருக்கிறதுனால எத்யத் கர்ம கரோமி தத்ததகிதம் சம்போ தவாராதனம். அடுத்தாப்பில் சொல்ல போகிற ஸ்லோகமும் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். தட் ஆல்சோ அக்வயர்ஸ் ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ். இன்றைக்கி அம்பாளுடைய தினமாக செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால பிரதீபஜ்வாலாபிகி திவசகர நீராஜன விதிகி சுதாசூதேஷ் சந்திரோபலஜலரவைகி
अर्घ्यरचना स्वकीयैरम्भोभिः सलिलनिधि सौहित्यकरणं त्वदीयाभिः वाग्भिः तव जननि वाचां स्तुतिरियम् श्रीकृष्ण प्रतिगृह्णाति श्रीकृष्ण वै ददाति च श्रीकृष्ण सारसोद्वाद्यां श्रीकृष्णाय नमो नमः। अयि गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि मयि दीनदयालुतया कृपयैव त्वया भवितव्यमुमे अयि जगतो जननी कृपयासि यथासि तथानुमितासि रते यदुचितमत्र भवत्युदरीकुरुता दुरुतापमपकुरुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते पादपतदादरणमोदपरिपूर्णं जीवमुखदेव जनसेवनफलाङ्घ्रिं रुक्षभवमोक्षकृतदीक्षनिजवीक्षं वातपुरनाथमिममातनुहृदब्जे भृत्यगणपत्युदितनुत्युचितमोदं स्पष्टमिदमष्टकमदुष्टकरणार्गम् आददतमादरदमादिलयशून्यं वातपुरनाथमिममातनुहृदब्जगे अनन्तरामाख्यमखिप्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 गुरुवातपुरीश पञ्चकाख्यं स्तुतिरत्नौ पठतां सुमङ्गलं स्यात् हृदि चापि विशेत् हरिस्वयं तु रतिनाथायुधतुल्यदेहकान्तिः नारायण 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 मंगलम यादवेन्द्राय महनीय गुणात्मने वसुदेवतनुजाय वासुदेवाय मंगलम मंगलो मस्करीन्द्राय महनीय गुणात्मने अनंतरामयतगे श्रवणानंददायिने शुकशास्त्रस्वरूपाय पारायण परागजा रामचंद्राश्रयाख्याय संयमीन्द्राय मंगलम कांचनाद्रिनिभांगाय वाञ्छितार्थप्रदायिने अंजनाभाग्यरूपाय आञ्जनेयाय मङ्गलम् गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव श्री सद्गुरुस्वामिनः जय आञ्जनेय स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः
अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सदनाः सन्तु जीवन्तु शरदां शतं नित्योत्सवो भवेत् तेषां नित्यश्रीः नित्यमङ्गलं येषाम् इन्दीवरश्यामः हृदये सुप्रतिष्ठितः कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मनः वा प्रकृते स्वभावात् करोमि यद्वत् सकलं परस्मै नारायणाय राजाधिराजाय राघवाय जयमङ्गलं नित्यशुभमङ्गलम्. இந்தியா இது நதி செட்டியாரத்தில் நாகநாட்டில் பத்மா சுப்ரமணியத்தில் நங்கநல்லூரில் அக்டோபர் 2 அன்றைக்கி அங்கே வரேன் உபன்யாசத்துக்கு. சிவராமன் ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு. சிவராமன் தானே மூல காரணம் வந்துருக்குது கோவிலுக்கு. விஜயதசமி இன்னைக்கு நீங்கள் வாங்கி கையிலேயே வாங்கி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி சரி. நீங்கள் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிங்க. இங்கே எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடும் வரதுக்கு. அவள் பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பா. என்னது என்னெல்லாமும் கொண்டிருக்கல, நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், மைக் எடுத்து அது சரி. இது என்ன